சமூக பொறுப்பாளிகள், ஜமாத்தினுடைய நிர்வாகிகள், தொழுகையாளிகளுக்கு வசதி பண்றதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் கூடவே கூடாதுங்க. 2 ரக்காத் தொழுதுக்கு போறக்க அவருக்கு ஏசி, அவருக்கு கார்பெட்டு, அவருக்கு குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி செய்யணும். மதரசாவை வளர்ப்பதுதான் ஒரு நிர்வாகத்தினுடைய முதன்மையான கடமை. ஏன்னா அடுத்த தலைமுறை அங்கிருந்து தான் தொழுகையாளிகள் உருவாகிறாங்க. தன் மகன் தொழுகிறத அத்தா பார்க்கிறாரு, இன்னும் நீட்டா தொழுகிறான், அழகா தொழுகிறான், நமக்கு இன்னும் அத்தையாத்தே வர்றது இல்லையே. மாற்றங்கள் இருக்கா இல்லையா? மாற்றங்கள் இருக்கா இல்லையா? ஒரு கால் நம்ம பள்ளியில பண்றாங்க. இங்க ஓதக்கூடிய குழந்தைகளை ரமலானுடைய மாசத்துல தராவீகள் 2 ரக்காத்து தொழுக வைப்பதற்கு வாய்ப்பை கொடுக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? பின்னால் நின்று தொழுகிற தந்தை ஆனந்தப்படட்டும். முசல்லா அப்படி எல்லாத்துக்கும் வாச்சிடாதுங்க. எல்லாத்துக்கும் வாச்சிருமா? கல்விப்படிதான் பிரதானமானது.